ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சேமியா ரவையை வச்சு வித்தியாசமான முறையில் கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ எப்போவுமே கிச்சடி செய்யும்போது கடுகு உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம கிச்சடி செய்வோம். நம்ம இன்றைக்கி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் சேர்க்க போகிறதில்ல. நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டை நல்லா தட்டிட்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டோட வாசம் செம்மையாக இருக்கும். இந்த பூண்டு வாசம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நான் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இது பிரியாணி டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி குழைய வதக்க வேண்டாம், கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருந்தால் தான் இந்த கிச்சடி சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கேரட்டு, ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி, ஒரு 6-7 பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இது நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம வேக விடலாம். இது நல்லா வெந்து வரத்துக்குள்ளே நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னி எப்பவும் போலவே அரைங்க, ஆனால் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் சேர்த்து அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு தாளிப்பு கூட தேவையில்லை, அப்படியே நீங்கள் சாப்பிட்றதுக்கு செம்ம ருசியாக இருக்கும். இட்லி தோசைக்கோ இந்த கிச்சடிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ நான் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இடையில நம்ம கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம சூப்பராக பால் ஊற்றி ஒரு தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ காயும் சூப்பராக வெந்துடுச்சு. நம்ம ஒரு கப்பளவு சேமியாவுக்கு 1/2 கப்பளவு ரவை எடுக்கிறோம், மொத்தம் 1/2 கப்பளவு. அதுக்கு நம்ம ஒரு 3 கப்பளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. நம்ம 3 கப்பளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வதக்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ நான் 3 கப்பளவு அளந்து நான் தண்ணி சேர்த்துட்டேன். கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூளியும் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு இதை நல்லா கொதிச்ச உடனே நம்ம சேமியாவையும் ரவையும் சிம்மில் வச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சிம்மிலேயே நல்லா வேகணும். ஸ்பீடாக வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே தண்ணியெல்லாம் வற்றிடும். ஆனால் ரவை சேமியா சரியாக வேகாது, அதனால் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. நம்ம சோம்பு அப்புறம் பூண்டு தட்டி போட்டோம், கொத்தமல்லி புதினா இதெல்லாம் சேர்க்கறதுனால பிரியாணி வாசத்தோடு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த தேங்காய் சட்னி கூட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். முக்கியமாக அந்த தேங்காய் சட்னியில் பால் ஊற்றி அரைச்சி சேர்த்து பாருங்கள். தாளிப்பு நான் தாளிக்கெல்லாம் இல்லை. நீங்கள் தாளிக்கும் போது கூட நீங்கள் எண்ணெய், கடுகு உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டுட்டு தாளிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயத்தை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த தாளிப்புலேயே சேர்த்து ஒரு கலக்கிட்டு நீங்கள் தேங்காய் சட்னியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெங்காயம் நம்ம சாப்பிடும்போது கடிப்படும்போது செம்மையாக இருக்கும் சட்னி. அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரவையும் சேமியாவும் நல்லா வெந்துடுச்சு. கடைசியாக நம்ம ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டு ஒரு கலரிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.